தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்ததாக என்ன ஆக போகுது அப்படின்றத ஒரு குட்டியாக ரிவ்யூ பார்க்கலாம். அண்ணாமலை ஒரு உயிரை நினைக்கக்கூடிய அந்த வீட்டு பிரச்சனை, அந்த வீட்டில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீரும் அப்படின்றது தான் வியூவர்ஸோட மிகப்பெரிய கேள்வியாகவும் சந்தேகமாகவும் இருக்குது. இந்த பிரச்சனையை கடந்த சில வாரங்களாக சில மாதங்களாக இழுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜயா, மனோஜ், ஸோ இவங்க தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம். ஸோ வீட்டுக்கு தெரியாமல், இவங்க யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கினது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் இவங்க இப்போ இந்த பிரச்சனைக்காக எந்த ஒரு உதவியுமோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்லணும். முக்கியமாக அந்த மனோஜ் வழக்கம் போல் முத்து மீனாவும் தான் பிரச்சனையை அவங்க தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு இப்போது மொத்த பணத்துக்காகவும் கடுமையாக வந்து வேலை செய்கிறாங்க, உழைச்சிட்ருக்காங்க அந்த வீட்டை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. ஆனால் பிரச்சனை மட்டும் முடிஞ்ச மாதிரி தெரியல. இங்கே ரவியும் ஸ்ருதியும் ஸோ அவங்க பங்குக்கு இப்போ ரெஸ்டாரண்ட் மேலே லோன் போட்டு பணம் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா முத்துவோட ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவில் அவரோட பழைய முதலாளியை முத்து வந்து பார்க்குறாரு. ஸோ அவங்ககிட்ட உங்கள் பழைய வந்து கார் கேட்குறாரு. ஸோ அதை வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன், சரி பண்ணி நான் வந்து ஓட்டுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவர் யோசித்தாலும் அதுக்கப்புறமா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ நீ வந்து காரை வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அந்த பழைய காரை சரி பண்ணி முத்து நம்ம வந்து தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்பிக்கையாக அதில் இறங்குறாரு. அதே நேரத்தில் இந்த சிந்தாமணி என்ன பண்ணுறா அப்படின்னா ஃபினான்ஷியரை வச்சு எப்படியாச்சும் வீட்டை வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. நான் எவ்வளவோ வந்து குடைச்சல் கொடுத்தும் முத்து மீனா ரொம்ப திமிராகவே இருக்காங்க. இன்னும் 2 நாளைக்குள்ளே மொத்த பணத்தையும் கொடுத்து வீட்டை வந்து மீட்கலாம் நம்பிக்கையில் இருக்காங்க. அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாது, ஏலம் வெட்டி ஆகணும் அப்படின்னு, அந்த ஏலத்துலேயும் நம்ம ஆட்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வீடு மட்டும் என் கைக்கு வந்தால் நான் பேசுனது மாதிரி உங்களுக்கு வந்து கமிஷன் தரேன் அப்படின்ற மாதிரி இப்போது ஃபினான்ஷியரை தான் பக்கம் வச்சுருக்கா.